வா குரு டீ குடியோனா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அம்மா ஃபர்ஸ்ட் எனக்கே முடி கட்டுறேன். பாய். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். தம்பி எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஒன் இயர் சேனல் நம்ம எத்தனை டேஸ் இருக்கும் பார்த்தா 157வது டேஸ்ல தான் இருக்கும். இப்போதான் நம்ம வீட்டில் இருந்து எல்லாம் இருமுடி கட்டிட்டு வெளியே வந்தோம். நல்லா இருமுடி நம்ம எத்தனை அப்போ வீடியோ பண்ண முடியாது, அதனால வீடியோ பண்ணல. ஓகே, எங்க பாருங்க நம்ம சாமி எல்லாம் எப்படி. ஓகே, இன்னைக்கு நம்ம மணிக்கு போறோம். இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச் இருக்கு. மேட்ச் இன்னைக்கு இந்தியா வின் பண்ணோம், எல்லாமே பார்க்கணும். இப்போ போய் என் ஃப்ரெண்டை கூட்டணும். நான் பண்ணுறது யாரும் வீடியோ பண்ணல. இப்போ என் ஃப்ரெண்டு வர நான் வீடியோ பண்ணுறாங்க. சாமி சரணம், இன்னைக்கு இந்தியா ஜெயிப்போம், அழகாதீங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம என் ஃப்ரெண்டை கூட்டின்னு கோயிலில் என்ன போகலாம். இன்னைக்கு நம்ம இருமுடி கட்டுறது, கோயிலுக்கு போகிறது, இனிமேல் இந்த ஒரு ட்ரிப் நம்ம எங்கே போகிறோம் எல்லாமே கவர் பண்ணலாம். வாங்க குஷியாக எல்லாரும் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, ஐயப்போ சுவாமி அப்பா சரணமப்பா வந்தோமப்பா. அப்புறம் போயிட்டு எல்லா சாமியும் கூப்பிட்டு போனோமா. இன்னொரு கன்னிசாமி இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு அப்போ ஃபஸ்ட்டு கன்னிசாமி தான் இருமுடி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அம்மா ஃபஸ்ட்டு எனக்கே இருமுடி கட்டிட்டாங்க. இருமுடி கட்டுறப்போ வீடியோ க்ளீனாக எடுங்க அப்படின்னு நம்ம இது பண்ணி தரிச்சிருக்காங்க. பாருங்கப்பா எங்கள் காலாசாமி. ஸோ சேட். நம்ம கன்னிசாமின்றதுனால நம்ம தான் ஃபஸ்ட்டு இருமுடி கட்டினாங்க. இருமுடி கட்டிட்டு மேலே எழுதுன்னு இருக்கேன். டக்குன்னு தர்த்துன்னு என்ன கொடுத்துட்டு போப்பா அப்படின்னாங்களா. சரி அப்பா எல்லாம் இடத்துல ஒன்று அங்கே இருந்துச்சு பக்கத்தில் எடுத்துன்னு எங்கள் அம்மாகிட்ட ஒரு 100 rupees வாங்கி அவங்களுக்கு குரு தர்சனை வச்சுட்டு அங்கே வந்து வெளியே போய்ட்டு எந்த ஆகணும்னு அப்படியே எல்லா சாமிகளும் சீக்கிரமாக இருமுடியெல்லாம் கட்டிட்டு சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் அதில் ஊற்றுறது. நம்ம அவங்க மலை மேலே போயிட்டு பார்க்குறப்போ அது கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம விரதம்லாம் கரெக்டாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஐயப்போ சாமியே ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா. நம்மளுக்கு இருமுடியெல்லாம் கட்டிட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பின்னால் நின்று இருக்காங்க. தெரிதா அங்காள்? ஐ சொல்லுங்க அங்காள். சரி அங்காள் ஊர் பண்ணிடுறேன். ஒரு 10 ரூபா காசு ஆண்டி தருவாங்க. ஆண்டி ஆண்டி தருவாங்க தெரியாது. அதான் சரி நம்ம ஆண்டி நம்ம காசு தர சொல்லிடுறாங்க. அப்பா ஊருக்கு பார்க்க. ஓகே, என்னோட டிடி வச்சு ஆமாம் உங்களுக்கு டிடி எப்படி காமிக்கிறேன். டிடி போய் காமிக்கலாம் சாமி. உங்களுக்கு ஒருத்தர் காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் இவங்க கிட்ட தான் நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு. என் ஓனர் ஆய் சொல்லுங்க ஓனர். இவங்க தான் ஃபஸ்ட்டு ஓனர், நியூஸ் பேப்பர் ஓனர். இவங்ககிட்ட தான் நான் எத்தனை வருஷம் ஓனர்? 8 வருஷமாக பேப்பர் போட்டிருந்தேன் இவங்ககிட்ட நான். ஓகே, கடவுள் நான் கூப்பிடவே இல்லை. ஆனால் கடவுளாக பார்த்தீங்க கூப்பிட்டுறாங்க பார்த்தீங்களா. சரி வாங்க உங்களுக்கு டிடி காமிங்க. இருங்க சார் வரேன். சாமி சார் நம்ம இதுதான் டிடி நம்ம போகிறது. இந்த டிடியில் தான் நம்ம போக வர்றோம். அண்ணா ஒரு ஆய் சொல்லுங்க அப்படியே. இவர் தான் நம்மள சரி கூட்டின்னு வரவங்க நம்ம அண்ணா. ஓகே, எல்லாம் வண்டியில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. கிளம்புறது எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஃபேமிலியெல்லாம் வழியாக அனுப்ப வந்திருக்காங்க. எல்லாரும் பின்னால் நின்று இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கே உட்காந்து என்ன வழியாக உட்காந்து இருக்காங்க பின்னால். போயிட்டு இருக்கோம். ஓகே பாய். பெட்ரோல் காலேஜ் வண்டி மூவது உங்க எதிர தானே. அதனால தான் ஃபுல் டேங்க் இப்போ பெட்ரோல் வச்சுட்டு இருக்கோம். தம்பி ಯಾವ ಏರಿಯಾ ಇದು? ಯಾವ ಜಾಗ ಇದು? ಯಾವ ಊರು? சிங்கப்பூரான்னு சொல்லி இருக்காங்கப்பா. சித்தாபுரால தான் இப்போ நம்ம பெட்ரோல் போட்டு இருக்கோம். நம்ம வண்டியில் என்ன பெட்ரோல் பங்க் இது? ஓய்யா நயன்தாரா பெட்ரோல் பங்கு. நயரா பெட்ரோல் பங்க்குப்பா. நான் சொல்லி நயன்தாரான்ட்டு. ஓகே, நம்ம இங்கே நயரா பெட்ரோல் பங்கில் தான் நம்ம வண்டிக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் பண்ணின்னு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே சார் போயின்னு இருக்கிறது? நம்ம சிவாபாவை நோக்கி தான் போயின்னு இருக்கோம், முருடேஸ்வராக்கு. நாளைக்கு காத்தால உங்களுக்கு சிவாபாவை அப்படியே ஃபுல்லு ஃபோக்கஸாக காமிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே போனோம், தூக்கம் வர வருது. இந்த விளாக் கண்டினியூ பண்ணிட்டு தூங்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம சாமியில் இறங்கின்னு இருக்காங்க. டிடி எப்படி இருக்கு? யாரம்மா நின்று இருக்கா? இருங்க அங்கே போய். சாமி அது ஃபோன் தான் பேசுகிறோம் சாமி. வீடியோ பண்ணலாம் சாமி. சரி சாமி, ஃபோன் மாத்திரம் பண்ணுறேன்.
வீடியோ கிரியேஷன் வருதா உனக்கு? புள்ளிங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்து ನಮ್ಮ ಅಣ್ಣ ಆಯಲ್ ಇದ್ರಪ್ಪ ಬ್ರೋ ನೀವು ಒಂದು ಆಯಲ್ ಇಡಿ ಬ್ರೋ ಆಫೀಸರ್ ನೀವು ಬರ್ತೀರಾ ಅವಾಗ ನಾವು ಮುರುಡೇಶ್ವರಾಗೆ ಬನ್ನಿ ಪರವಾಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ಹಿಂಗೆ ಬರೋವಾಗ ಡ್ರಾಪ್ ಆಗ್ತೀವಿ ಕೆಲಸ ಇದೆಯಾ வாஷ்ரூம் போகலாம் நீங்கள் வாஷ்ரூம்க்கு வந்தேண்ணா உள்ளே போகணும்னே அங்கே உள்ள என்ன இருக்குது காமிக்கிற இருப்போம் உங்களுக்கு சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது வேணாம்னு சொல்லிட்டு நான் எப்படிக்கா வந்துட்டேன். ஹாய் சாமி, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா டிரைவர் அங்கிள் சாப்பாடு சாப்பிடலையா, அதனால அவங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிடலாம் நிற்க வச்சிருக்காங்க. இங்கே நம்ம சாமியெல்லாம் இங்கே டீ காஃபி பிஸ்கெட்டா ஜூஸாலாம் குடிச்சிட்டு இருக்காங்க. சாமி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இங்கே சென்னராயப்பட்டினத்தில் சாப்பிடலாம் நிற்க வச்சிருக்காங்க வண்டி. அங்கே பாருங்க எல்லாரும் பின்னால் நம்மளும் போய் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே நம்ம சாமிங்கெல்லாம் இங்கே லைனாக உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே இப்போ நம்ம சென்னராயப்பட்டினத்தில் இருக்கோம். இங்கேருந்து இன்னும் 254 கிலோமீட்டர் இருக்குது முருடேஸ்வராக்கு. நைட்டோட ரீச் ஆகிறதுக்கு நினைக்கிறேன். ஓகே முருடேஸ்வரில் போய் கண்டினியூ பண்ணுறேன் பீச்சில் நைட்டு வாக் போகிறப்போ. ஓகே சாமி இப்போ இங்கே வந்தேன்னா இங்கே பாகுரு டீ குடியானா அப்படின்னு சொல்லிட்டு கடை இருக்குது. சரி பாகுரு டீ குடியானான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்களே, டீ குடிக்கலான்னு வந்தா இங்கே பாருங்க பாகுரு டீ குடியோனா. ஆனால் கடை பார்த்தோன்னா இங்கே கடையே இல்லைப்பா. டீ குடியானா ஒண்டி போல்டு போட்டு என்னத்துக்குவா நானும் இந்த போல்டு பார்த்துட்டு வண்டி நிற்கும் இங்கே டீ குடிக்கலான்னு வச்சு நிற்க வச்சா இங்கே பாருங்க வண்டி நிற்க கீழே வந்து பார்த்துக்கிறேன் டீ கடையில் வெறும் போல்டு மட்டும் தான் இருக்குது. பாகுரு டீ குடியானா. இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வண்டி அது வீட்டுக்கு போகிறது தான். சரி வந்திருக்கோம் அப்படின்னா வர்நாடு. நான் இது பார்த்துருந்தே இல்லை, எங்கே என்ன கோயில் இருக்குன்னு தெரியல. கோயில் அங்கே இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயின்னு இருக்கோம் வர்நாடு கோயிலுக்கு. வாங்க. சரி நைட் டைமில் கூட்டு வந்துட்டாங்கப்பா. ஏதோ வெளிச்சமே இல்லை, இங்கே எப்படி வீடியோ பண்ணுறதுன்னு தெரியல. வெளிச்சம் இல்லாமல் எல்லாம் சைடாக போயின்னு இருக்காங்க. வாங்க நம்ம முன்னால் போய் பார்க்கலாம் இங்கே என்ன கோயில் இருக்குது, இங்கே என்ன வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா கேட்கலாம். சரி ஓகே இப்போ நம்ம வர்நாடில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள் பில்டிங்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ATMல காசு இருக்குன்னா வந்து எடுக்கலாம். ನಾನು ಆಲ್ರೆಡಿ ಕಾಸು ಜೋಬ್ಲಿ ವಚ್ಚಿಂದ இருக்கிறேன். ಯಾರಾದ್ರು ಕೇಳಬೇಕು ಯಾರಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ಯಾರಾದ್ರೂ ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಯಾವ ದೇವಸ್ಥಾನ ಇರೋದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವರು ನಮ್ಮ ಜೊತೆಲೇ ಬಂದಿರೋದು. ಹಾಯ್ ಸ್ವಾಮಿ, ಇವಾಗ ನಮ್ಮ ಸರ್ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳೋಣ. ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಯಾವ್ದವ್ರು ಇರೋದು? ಅನ್ನಪೂರ್ಣೇಶ್ವರಿ. ನೀವು ಇಲ್ಲಿ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದಾ? ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸುನೀಲ್. ಹಂಗೆ ಒಂದು ಆಯಿಲ್ ಬಿಡಿ ಸ್ವಾಮಿ. கோயில் தான் போயிட்டு இருக்காங்க பின்னால. பக்தாதிகள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பின்னால. நம்ம அப்படியே வாங்க உள்ள போய் கண்டினியூ பண்ணுறோம். வாங்க. ஹாய் சாமி, இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறதுக்கு தான் மேலே ஏறி போயின்னு இருக்கோம். நான் வீடியோ பண்ணி யூடியூப்ல போகிறோம் சாமி. லிங்க் சொல்கிறேன், எல்லாரும் அந்த யூடியூப்ல போய் செக் பண்ண சொல்லிக்கோங்க. அவ்வளோதான். சரி நம்ம ஃபைனலி இங்கே கோயில் ரீச் ஆகணும். ವರ್ನಾಡ್ಲೆ ಶ್ರೀ ಅನ್ನಪೂರ್ಣೇಶ್ವರಿ ಅಮ್ಮನವರ ದೇವಸ್ಥಾನ. ಎಲ್ಲರೂ ದೇವಸ್ಥಾನದ ಫೋಟೋನೇ ಹಿಡಿತವ್ರೆ, ನಾವು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಏನು ಮಾಡೋದು? ಓಕೆ ಒಳಗೆ ಹೋಗೋ ವಿಡಿಯೋ ಹಿಡಿಯೋಕೆ ಅಂದರು. ಇಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ಹಿಂದೆ ಇದನ್ನ. ಸರಿ ಬನ್ನಿ ಒಳಗೆ. ஓகே சாமி, இப்போதான் கோயிலை பார்த்துட்டு வந்தோம். சாமி அப்படியே சும்மா தங்கத்திலே ஜொலன்னு ஜொலிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னா சாமிக்கு கோல்டு கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. சாமி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே சாமியை பார்த்து தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்திருக்கேன். இங்கே பாருங்க நம்ம பக்தாதிகாரெல்லாம் பின்னால் போயின்னு இருக்காங்க. சரி உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, வாங்கலாங்க. ஆட்டா சாமான் வாங்குற கடை சின்ன வயசுல. சாமி இப்போ தான் நம்ம என்ன ஊர் அது வர்நாடு கோயில் நம்ம முடிச்சுக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்ருங்கேரிக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஸ்ருங்கேரிக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க சாமி, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ருங்கேரி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். என்னது சாரதம்மா டெம்பிள். இது கோபுர பத்தில எல்லாம் குஷ் ஆயிடுவாங்க. தங்க மாதிரி தகான்னு மின்னு பாருங்கப்பா. பின்னாடி தெரியுதா கோல்டு கலரில் கோல்டன் டெம்பிள். நெக்ஸ்ட் இந்த டெம்பிள் நினைக்கிறேன் கோல்டு. அங்கே பாருங்க எப்படி தெரியுது கோபுரம். சரி வாங்க உங்களுக்கு கோயில் கிட்ட போய் வீடியோ கவர் பண்ணுறேன். ஃபோன் அலோலான்றாங்க, ஆனால் நம்ம வீடியோ பண்ண தெரியும் தானே உங்களுக்கு. எல்லாரும் ராய்ஸ் எடுங்கப்பா.